வணக்கம் நண்பர்களே. இனி நம்ம இந்த ஒரு காணொளியில் என்ன பார்க்க போறோம்னா, 3வது அதிகாரம் 5வது குறள். வாங்க இந்த ஒரு காணொளியை தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் தான் என்னோட ஒவ்வொரு மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண உங்களுக்கான வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுல நீ சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு காணொலியில் இருந்து ஒரு வீடியோவில் 4 குறள், மினிமம் 3லேருந்து 4 குறள் சொல்லப்படும். இனிமே வர காணொலியில் எல்லாமே வந்து 3 குறள் அப்படி இல்லைன்னா 4 குறள் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு காணொலியை ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு குறளுக்கும் என்னென்ன பொருள் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்பும் லார்க்குமான் இந்திரனே சாலுங்கரி. இந்த குறளுக்கான பொருள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். 5 புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வலிமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான் அப்படின்றான் இந்த ஒரு குறளுக்கான பொருள். அது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 5 புலன்கள் இருக்குல்ல, என்னென்ன இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இந்த 5 புலன்களையும் 5 புலன்களையும் வச்சு அதை ஒழிச்சு அவங்களோட வலிமை இருக்குல்ல, அது வந்து யாருக்கான சான்று அப்படின்னா, வானுலகத்துல இருக்க தலைவனாகிய இந்திரன் தான் போதுமான சான்று ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்கள மாதிரி அவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. 3வது அதிகாரம் 6வது குறள். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ சொன்னதுடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க இந்த ஒரு காணொலியில திருக்குறள் மற்றும் அதற்கான பொருள் என்னன்றதை சொல்லலாம். இது வந்து இப்ப நம்ம பார்க்கறது 3வது அதிகாரம் 6வது குறள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். சேக்கரிய செய்வார் பெரியர் சிறிய சேக்கரிய செய்கலார் தார் அப்படின்ற இந்த ஒரு குறளுக்கான பொருள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவர் பெரியர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியர். அதாவது எந்த ஒரு விஷயத்த புரிஞ்சு தெரிஞ்சு பெரிய விஷயங்களை செய்யறாங்களோ அவங்க வந்து பெரியவங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட செய்யாம இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சின்னவங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த பெரிய விஷயத்த கூட சின்ன விஷயமா நினைச்சு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே, வாங்க இதோட அடுத்த ஒரு திருக்குறளை பார்க்கலாம். இது இப்ப நம்ம பார்க்க போறது 3வது அதிகாரம் 7வது குறள். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோ சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என 5 வகை தேறிவன் கட்டே உலகு. இந்த குறளுக்கான பொருள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் 5 வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவின் உள்ளது உலகம் அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, இந்த சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் இந்த 5த்தையுமே ஆராய்ந்து அதுல அது என்ன அப்படின்றது தெரிஞ்சவனோட அறிவு தான் வந்து உலகம் அப்படின்றத இந்த ஒரு குறள் மூலமா நமக்கு சொல்ல வராங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதோட நம்ம பார்க்க போகிறது 3வது அதிகாரம் 8வது குறள். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3வது அதிகாரம் 8வது குறள். இந்த மாதிரி வீடியோஸோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். நிறைமொழி மாந்தர் பெருமை இழுத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த குறளுக்கான பொருள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா?
வாங்க இந்த குறளுக்கான பொருள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். சான்றோர்களின் பெருமை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களை எடுத்து காட்டும். இந்த குறளுக்கான நம்மளோட பொருள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சான்றோர்களோட பெருமையெல்லாம் இந்த உலகில் அழியாமல் நிலைத்து இருக்கும் அவர்களது அறவழி நூல்களை எடுத்து காட்டுன்னு சொல்றாங்களா. இதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லட்டுமா? நம்மளோட கணக்கு அப்படின்னு ஒண்ணு வந்ததுல அதோட ஃபாதர் யாரு அப்படின்னா ராமானுஜம். அவர் இப்ப இருக்காரா? இல்ல. பட் ஆனா அவருக்கு கண்டுபிடிச்ச கணக்கை நம்ம இன்னுமே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த குறளுக்கான பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த குறளுக்கான பொருள். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஓன் கண்டென்ட்ல எழுதும் போதுதான் அதுக்கான வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம புக்ல மக்கப் பண்ணி படிக்கிறது வேற, நம்மளோட ஓன் கண்டென்ட்லேயே எழுதுறது வேற. ரெண்டுத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும், வரணும், உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க இந்த ஒரு காணொலியில தொடங்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது 3வது அதிகாரம் 9வது குறள். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். குணம் என்னும் குன்னெறி நின்றார் வெகுளி கணமெனும் காத்தல் அரைது அப்படின்ற இந்த ஒரு குறளுக்கான பொருள் என்னது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க என்னன்றத போய் தெரிஞ்சுக்கலாம். குணக்கொன்றுகளான பெரியவர்களின் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்களது உள்ளத்தில் ஒரு கணமும் கூட நிலைத்து நிற்காது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பெரியவங்க கோவப்பட்டாங்க, யார் மேலே கோவப்பட்டாங்க அப்படின்னா மனசார கோவப்பட மாட்டாங்க. வாயால மட்டும்தான் அந்த கோவம் நிலைச்சு நிற்குமே தவிர மனசார ஒரு பொழுதும் இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க நாசமா போயிடணும், ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு இருக்காது. எப்பவுமே அவங்க வாயால தான் சொல்லுவாங்களே தவிர மனசார நினைக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த ஒரு குறள் மூலமா நமக்கு தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும், உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கபில் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்ப நம்ம பார்க்க போறது கடைசி 3வது அதிகாரத்துல கடைசி குறள், 30வது குறள், 10வது குறள் நம்ம சொல்லுவோம். ஸோ இது 30வது குறள், கடைசி குறள் வந்துட்டோம். ஸோ இன்னுமே நம்ம வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்க அப்படின்னா லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும். சரி வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்ற ஒரே டைலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இந்த ஒரு குறளை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்தனர் என்பர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுநாள் ஒழுகு. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுழுகா லான் அப்படின்ற இந்த ஒரு குறளுக்கான பொருள் என்ன தெரிஞ்சுக்கலாம். வாங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போற வீடியோ சொன்ன உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். எல்லாம் உயிர்களிடம் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர், அவரே அந்தனர். இந்த ஒரு குறள் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பெரியவங்க இந்த எந்த ஒரு உயிர்களுக்கிட்டையும் நம்ம இறக்கம் காட்டணும் அப்படின்னா அவங்களதான் அந்தனர் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றது இந்த ஒரு குறள் மூலமா நமக்கு சொல்ல வராங்க. நீங்க எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இது அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம். பை பை, டாடா, see you guys. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி மக்களே. பை பை, டாடா, see you.